இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு வாரமும் தொழிலுக்கு தேவையான ஆலோசனைகளையும் தொழில் அபிவிருத்தி ஆலோசனைகளையும் தொழில் தொடங்கிறதுக்கு தேவையான என்ன மாதிரி வந்து வியாபார உத்திகள் பண்ணணும், எப்படி வந்து ஒரு முதலீடு கொண்டு வரலாம், எந்த அளவுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ண முடியும், அதுமாதிரி புதுசாக என்ன கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், என்னென்ன பிஸ்னஸில் புதுசாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க நீங்கள், இப்போது அந்த ஸ்டார்ட் அப்னு ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன ஆலோசனைகள் என்னென்ன தேவை, அது எப்படி ஆரம்பிக்கணும், அதுக்கு எப்படி பணத்தை கொண்டு வரணும், இது மாதிரி ஒரு வாரமும் நான் சொல்லிக்கிட்டே வந்துட்டுருக்கேன். அதில் வந்து தொடர்ச்சியாக இப்போ பேசிகிட்டு இருக்கிறது வந்து ஸ்டாக் மார்க்கெட், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிற விஷயத்தில் ஃப்யூச்சருங்கிற ஒரு ப்ராடக்ட்டை நான் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். இப்போ அந்த ஃப்யூச்சரில் வந்து நான் போன வாரம் சொன்னது பார்த்திங்கன்னா, ஃப்யூச்சருக்கும் ஸ்டாக்குக்கும் என்ன வித்தியாசங்கிறத ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். முதல்ல சொன்னது நம்பர் ஆஃப் ஷேரு, இதில் ஒரு ஷேர் வாங்கலாம், அதில் ஒரு லாட்டு தான் வாங்க முடியும். அதை இதுங்கிறது வந்து ஒரு ஷேரு, இன்னொன்றுங்கிறது ஃப்யூச்சர். ஷேரில் ஒன்று வாங்கலாம், லாட்டில் இதில் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு லாட் வாங்கலாம். ஷேரில் உங்களோட வந்து டெலிவரி வந்துடும், ஃப்யூச்சரில் உங்களுக்கு டெலிவரி கிடையாது, எக்ஸ்பைரி தான். அதில் மூணாவது வந்து ஷேரில் வந்து நீங்கள் லோன் வந்து வாங்கினதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். ஃப்யூச்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்குறதே 15% கொடுத்து தான் வாங்குறீங்க, பேலன்ஸ் 85% லோன் மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ இதை தவிர இதுக்கு அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்யூச்சரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய ஷேருக்கு வந்து எனி டைம் நீங்கள் என்றைக்கு விற்கிறீங்களோ அன்றைக்கி தான் வந்து உங்களோட லாப நஷ்டம் கன்ஃபார்ம் ஆகும். சப்போஸ் ஒரு ஷேரை நீங்கள் வாங்கியிருக்கீங்க, ஒரு 500 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கீங்க, அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து 1000 ரூபா போச்சுன்னா நீங்கள் விற்கிற அன்றைக்கி உங்களுக்கு 1000 ரூபா லாபம். அதே 250 ரூபா போச்சுன்னா உங்களோட விற்கிற அன்றைக்கி உங்களுக்கு 250 ரூபா நஷ்டம். இது வந்து ஒரு ஷேரில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து ஒரு ஷேர் வாங்கலாம், 5 ஷேர் வாங்கலாங்கிறதுனால உங்களோட லாப நஷ்டங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கும். அதே வந்து நீங்கள் வந்து இதில் ஃப்யூச்சரில் பண்ணும்போது, இன்றைக்கி ஒரு ஷேர் வாங்கியிருக்கீங்க, அந்த ஒரு ஃப்யூச்சரில் ஒரு லாட் வாங்கியிருக்கீங்க, அந்த லாட் வந்து 500 ரூபா விலை உள்ள ஒரு கம்பெனி, ஒரு டெக்னாலஜி கம்பெனின்னு வச்சுக்கோங்க. 500 × 500, அந்த லாட் வந்து 500 ஷேர், 2.5 லட்ச ரூபா டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ. நீங்கள் கட்டியிருக்கிற ப்ரீமியம் வந்து அரௌண்ட் 35,000 ரூபா இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் 600 ரூபா வச்சுக்கோங்க ப்ரைஸ், 600 ரூபா வச்சுக்கிட்டிங்கன்னா கூட 3 லட்ச ரூபா உங்களோட கான்ட்ராக்ட் வேல்யூ. நீங்கள் 500 ஷேர் வந்து ஒரு லாட்டு, இதோட டோட்டல் வேல்யூ 3 லட்ச ரூபா. நீங்கள் கட்டியிருக்கிற மார்ஜின் வந்து 50,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் வாங்கின அன்றைக்கி ரேட்டு வந்து ஃப்யூச்சரில் 300 ரூபா இருக்குது. இப்போ நான் இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஃப்யூச்சரில் அதிகப்படியாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து இதை நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம். பேசிக்காக யார் இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து இது அட்வைஸாக வச்சுக்கலாம். ஒரு இன்றைக்கி வந்து 600 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 600 ரூபாய்க்கு ஒரு லாட் வாங்கும்போது 500 × 600 ரூபா போட்டிங்கன்னா 3 லட்ச ரூபா உங்களோட கான்ட்ராக்ட் வேல்யூ வந்துடுது. உங்களோட மார்ஜின் வந்து 40,000 ரூபா 50,000 ரூபா கட்டிட்டீங்க. உங்களோட ஈவினிங் உங்களோட ப்ரைஸ் வந்து க்ளோசிங் டேயில் இது வந்து 610 ரூபாயா ஆயிடுச்சுன்னா உங்களோட ப்ராஃபிட் வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து 5,000 ரூபா. இது அந்த 5,000 ரூபா உங்களோட அக்கௌண்ட்டில் அன்றைக்கி ஈவினிங்கே கிரெடிட் ஆகிடும். உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும்னா பணத்தில் இல்லை, உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகுது, உங்களோட ஈவினிங் வந்து உங்களோட அக்கௌண்ட், இதுக்கு வந்து பேர் என்னென்னா மார்க் டு மார்க்கெட், M2M அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க் டு மார்க்கெட்னா நீங்கள் என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்களோ, அந்த என்ன ரேட்டுக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரேட்டுலேருந்து அடுத்த ரேட்டுக்கு உண்டானதை பொசிஷனுக்கு க்ளோஸ் பண்ணுறது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இன்றைக்கி லாபம் வந்து 5,000 ரூபா, இது உங்களோட அக்கௌண்ட்டில் வந்துருக்குது. ஸோ இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் வந்து 610ன்னு க்ளோஸ் ஆகிடுச்சு, உங்களோட லாபம் 5,000 ரூபான்னு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துருச்சு. ஏன்னா 500 ஷேருங்கிறது ஒரு லாட்டுங்கிறதுனால. ஸோ இதோட அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இதோட விலை வந்து 650 ரூபாயாகிடுது. 650 ரூபாய் ஆகிடுச்சுன்னா மொதல் நாள் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 610, இன்றைக்கி வந்து 650னா 40 ரூபா ஏறி இருக்குது. 40 × 500 ஷேர், 500 ஷேர் ஒரு லாட்டு. ஸோ 20,000 ரூபா இன்றைக்கி ஈவினிங்கு உங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். ஸோ உங்களோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 20,000 ரூபா இருக்குது, நேற்றுக்கு ஒரு 5,000 ரூபா வந்திருக்கு, 25,000 ரூபா வந்திருக்குது. இன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 650 ரூபாய்க்கு வந்துருச்சு. திடீர்னு நாளைக்கு ஒரு சுச்சுவேஷனில் இந்த ப்ரைஸ் வந்து 600 ரூபாய்க்கு வந்துடுது. அப்போ 500 ரூபாய்க்கு உங்களோட க்ளோசிங் வேல்யூ வந்து 3 லட்ச ரூபா, க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 600 ரூபா. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், உங்களோட இன்றைக்கி நஷ்டம் மட்டும் மொதல் நாள் க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா. ஸோ 50 × 50 500, 25,000 ரூபா உங்களுக்கு அக்கௌண்ட்டில் மைனஸ் ஆகிடும். ஸோ மொதல் நாள் 5,000 ரூபா கிரெடிட் வந்துச்சு, ப்ளஸ் வந்துச்சு. 2வது நாள் 30,000 ரூபா ப்ளஸ் வந்துச்சு. 3வது நாள் 25,000 ரூபா மைனஸ் வந்துருக்குது. ஸோ இதே மாதிரி உங்களோட அக்கௌண்ட்டில் என்ட்ரி ஆகிட்டே வந்துட்டுருக்கோம். எண்ட் ஆஃப் த மந்த் நீங்கள் என்றைக்கு எண்ட் ஆஃப் த மந்த் ஆகஸ்ட்டு எவ்ரி மந்த்து வந்து கடைசி வியாழக்கிழமை அன்றைக்கி நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போதோ, இல்லை நீங்கள் எப்போ க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இன்பிட்வீனில், அப்போ இதோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அப்படியே எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இதை வந்து 2 விதமாகவும் நீங்கள் பார்க்கலாம்.
ஒன்று வாங்கின இன்னைக்கு வச்சுருக்கிற ப்ரைஸை வந்து வச்சுக்கிட்டீங்க, லாக் பண்ணிக்கிட்டீங்க 600 ரூபா அப்படின்னீங்கன்னா ஒரு நாளும் எம்டிஎம் நீங்களே பார்த்துக்கலாம். 650 ரூபா மறுநாள் போச்சு, திரும்ப 600 ரூபா வந்துச்சுன்னா உங்களோட நோ ப்ராஃபிட் நோ லாஸில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இதுதான் நான் சொன்னதுலேயும், முதல்ல எவ்ரிடே உங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கிரெடிட் ஆகணுன்னாலும் எண்ட் ஆஃப் த டே இதை வந்து 600 ரூபா ஸ்டார்டிங் ப்ரைஸ்ன்னு கால்குலேட் பண்ணாலும் சரி, இல்லை எவ்ரிடே வந்து உங்களோட க்ளோசிங் ப்ரைஸையே வந்து மறுநாள் ஸ்டார்டிங் ப்ரைஸாக கால்குலேட் பண்ணாலும் சரி, உங்களோட லாப நஷ்டம் இதுதான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அன்னன்னைக்கு கிரெடிட் ஆகிறதுனால இதோட ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து உங்களுக்கு உடனடியாக ரிசல்ட் வர ஆரம்பிச்சிடுது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட் ஃபார் ஒரு ட்ரேடராக இருக்கிறாங்க, ஓரளவு சேஃப்டியாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதிகமாகவும் பணம் இல்லை, பட் அதே மாதிரி நல்ல ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா ட்ரேடிங்கில் வந்து முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், உங்களோட ஸ்டாக்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லைன்னா டெஃபினட்டாக நீங்கள் அதில் மாட்டிடுவீங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் பல விஷயங்களை, உங்களுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் விஷயங்களை மேலே வர வாங்கலை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.